ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மீண்டும் பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவரிடம் ஒன்றும் இல்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாய் இவர்கள் என்னோடு இருக்கின்றார்கள். உண்பதற்கு இவர்களிடம் எதுவுமே இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடரிடம் கொடுத்து அவர்களுக்கு மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவரிடம் இருந்தன. இவற்றின் மீதும் அவர் ஆசி கூறி பரிமாற சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படிகேறி கல்மரத்த பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரர்களே, இன்று உலகம் எல்லாமே வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்க இல்லையா? உங்களுக்கு யாருக்கு இல்லையா? நீங்கள் யாரும் கொண்டாடலையா வேலண்டைன்ஸ் டே? ஓகே. நிறைய பேர் இந்த டேயில் மேரேஜ் ஆகிறது ரொம்ப விருப்பப்படுவாங்க. அடுத்த வருஷம் வேலண்டைன்ஸ் ஆகும், மறுபடியும் அவங்க வாழ்க்கையில் அது என்ன சொல்கிறது கொண்டாடவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப அதெல்லாம் போட்டு இந்த டே தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிலாம் பண்ணிக்கினாங்க. பண்ணிட்ட பிறகு அடுத்த வருஷம் நாங்கள் நினச்சோம் ஓகே நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி 2 பேரும் செப்பரேட்டாக வேலைக்கு போயிட்டாங்க. கிறிஸ்துவர்களே, இன்று வேலண்டைன் அப்படின்றது ஒரு கமர்ஷியல் ஆயிடுச்சு. அதாவது பிஸ்னஸ் மேன்ஸ் தான் இந்த வேலண்டைன் கொண்டாடுறத தவிர மேரேஜ் ஆனால் நிறைய பேருக்கு கொண்டாடுறது நிகழ்ச்சிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க யார் வேலண்டைன் கொண்டாடுறீங்க? யாரும் இல்லை. யாரும் கோயிலில் யாரும் இல்லையா? ஓகே. உண்மையாகவே இந்த புரிதலுடைய தன்மை என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அந்த ஸ்டோரி சொல்லப்படுது. 2 பேர் திருமணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டவங்க அந்த 2 குடும்பத்தினரும் அவங்க ஒன்று சேர்க்க விடாமல் இருக்கும் பொழுது இவர் அவங்க ஒன்று சேர்த்து அவங்க ஆசிரிச்சார். கடைசியில் அதுக்காக அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு தான் வரலாறு. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்கே இருக்கோ அது கடவுள் இருப்பார். அதுதான் இயற்கை. எங்கெல்லாம் அன்பு இருக்கோ அங்கே கடவுள் இருப்பார். எங்கெல்லாம் கடவுள் இருக்கிறோ அங்கே அன்பு இருக்கணும். இப்போ இந்த இடத்துல கடவுள் இருக்கிறார், நடுக்கடவுள் கடவுள் இருக்கிறார். அப்போ இங்கே இருக்கிறதுனால இங்கே எல்லா இடத்துலையும் அன்பு இருக்குது. அதனால தான் பங்கு மக்கள் திருப்பலிக்கு வரும்பொழுது அன்பாக வருகிறார்கள். குருப்பெருளாளர்களும் அவர் அன்பா பகிர்ந்து கொள்கிறார்கள். மற்றும் எல்லாமே அன்புக்கு சார்ந்தது தான். அப்போ கடவுள் எங்கே இருக்கிறாரோ அன்பு இருக்குது. அன்பு இருக்கிற இடத்துலையும் கடவுள் இருப்பார். கிறிஸ்துவனுடைய ஆனால் இன்றைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் நம்ம வெளியே கொண்டு போனோம்னா திருச்சபையில் வெளியே அன்பெல்லாம் எங்கே இருக்குது நம்ம தேட வேண்டியது. அது நிறைய பேர் அன்புக்காக ஏங்குறாங்க. யாராவது நல்லா பேசுவாங்களா, யாராவது மதிக்குவாங்களா? சில வீட்டில் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. யாராவது கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொடுப்பாங்களா, ஒரு துணி அந்த மாதிரி கொடுப்பாங்களா, இல்லை பசங்களுக்கு படிப்பு வழி கொடுப்பாங்களா, இல்லை சிக்காக இருக்கவங்களை யாராவது சந்திப்பாங்களா அப்படின்றது இது எல்லாமே ஒரு அன்புக்கு சார்ந்தது. மக்கள் அன்புக்காக இயங்குறாங்க. இந்த அன்பு கடவுள் நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க.
கடவுள் வந்து மனிதனை வந்து அன்பாக இருக்கிறதுக்கு தான் இந்த இதயத்தை உண்டாக்குறார். ஆனால் நம்ம இந்த இதயத்தை வந்து அன்புக்கு செலுத்தாம கோபத்துக்காகவும் சண்டைக்காகவும் பிரச்சனைக்காகவும் அந்த கொழுப்பத்துக்காக வந்து நம்ம வந்து இந்த இதயத்தை யூஸ் பண்ணுறோம். ஆனால் உண்மையிலே வந்து அந்த கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற இதயம் வந்து அன்புக்கு சார்ந்ததுக்காக தான். இது நட்சத்திரம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு வந்து 3 நாள் மக்களுக்கு வந்து நிறைய அறிவுரைகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுவும் பாதை இடத்துல தண்ணியும் இல்லை, அந்த மாதிரி இடத்துல வந்து அவர் மக்களோடு இருக்கிறார். கடைசியில் இந்த முடிச்சுட்டு போகும்பொழுது அவர்கள் வந்து யாருக்கிட்டையும் உணவும் இல்லை. ஆனால் சீடர்களை கூப்பிட்டு கேட்குறாரு, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, அப்படியே கீழே எங்களை விடுதலை போகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி. அப்போது சீடர் சொல்லி, இந்த பாதையத்தில் எங்கே நம்ம போகிறது அப்படின்னு. கிறிஸ்துவனுடைய ஆண்டவர் வந்து அவருடைய மகிமை வந்து மற்றவங்களுக்கு காமிக்கணும், இல்லை நான் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இல்லை, அந்த மக்கள் வந்து உணவு இல்லாமல் இருப்பது வந்து உணர்வு. அதுதான் அன்பு. மற்றவனுடைய கஷ்டத்தை வந்து புரிந்து கொள்ளுடைய தன்மையில் நம்ம வாழ்றோம்னா அதுதான் உண்மையான அன்பு. ஸோ மக்களாகிய நாம் வந்து ஆண்டவர் இயேசு எப்படி வந்து அஃப்கோர்ஸ் ஜனங்கள்லாம் வந்து வரப்போ வந்து தண்ணி கொண்டு வந்துருப்பாங்க, ஒரு நாளைக்கு என்ன கொண்டு வந்திருப்பாங்க, 2ஆம் நாள் 3ஆம் நாள் எங்கே கொண்டு வருவாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த மக்களை வந்து என்ன வேணும் அப்படின்னு தெரிந்து அவர்களுக்கு வந்து அந்த புதுமை செய்கிறார். ஏறக்குறைய 4000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய இதுதான் அன்பு. நம்ம எப்போ வந்து மற்றவங்களுக்காக நம்ம நினைக்கிறோமோ, மற்றவங்களுடைய துன்பத்தையோ கஷ்டத்தையோ இல்லை அவங்களுக்கு அந்த நீடு என்ன என்று நம்ம புரிஞ்சுக்கணுமே, அதுதான் உண்மையான அன்பு. நம்ம எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அன்புல நம்ம இருக்கணும். வெறும் நான் எனக்கு அப்படி இல்லாமல் பங்கு குடும்பம் அன்பியம் இந்த மாதிரி ஒரு அந்த ஞானத்தில் நம்ம வளரணும். அதுதான் உண்மையான அன்பு. கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அன்பு வந்து தாராளமாக கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம வந்து அந்த அன்பை வந்து யூஸ் பண்ணதில்லை. அதனால என்னுடைய திருப்பலில் நாம் கடவுளுக்கு ஜெபிப்போம். இறைவா, உன்னுடைய இதயம் போல என்னுடைய இதயமும் ஆசீர்வதித்து நானும் மற்றவங்களுக்கு என்னிடத்தில் இருப்பதை பகிர்ந்து கொள்ளக்கூடியவும் மற்றும் மற்றவருடைய என்ன நீடு இருக்குது, தேவை இருக்குது புரிந்து கொள்ள தன்மையாக